இது நான் வெளிப்படையா நான் இந்த இடத்துல சொல்லக்கூடாது. சாதாரண பணத்துக்காக எப்படி வேணாலும் நடிக்கிற ஒரு நடிகை, நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க நான் சிஎம் வரப்போறேன் கை தட்டி சுடுக்கு போட்டு சொன்ன ஒரு பெண்ணு திரிஷா, அவளுக்காக நீ கட்சி ஆரம்பிச்சு அவளுடைய கனவுக்காக அவளுடைய லட்சியத்துக்காக நீ உனக்கு லட்சியம் கிடையாது, கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. நடிகர் விஜய்க்கு 41 பேர் கரூர் பொதுக்கூட்டத்துல இறங்கி சாவடிச்சுட்டு இன்னைக்கு குத்தாட்டம் போட்டுன்னு ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. இவருக்கு என்ன லட்சியம் வேண்டி கிடக்குது? இவருக்கு என்ன லட்சியம் இருக்கு? ஒரு லட்சியத்தை அவங்க கட்சியில இருக்கிற பொறுப்பாளரோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை யாராவது ஒருத்தர் பேச சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சி நடிகர் விஜய் அவர்கள் யாருடைய கனவுக்காக அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு? அண்ணா அவர்கள் அவருடைய கனவுக்காக லட்சியத்துக்காக ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் அவருடைய லட்சியத்துக்காக கனவுக்காக அவங்க ஆரம்பிச்சாங்க. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், வீரலட்சுமி போன்றவர்கள் எங்களுடைய கனவுக்காக லட்சியத்துக்காக மக்களுக்காக நாங்க ஆரம்பிச்சோம். ஆனா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடிகை திரிஷா அவருடைய கனவுக்காகவும் லட்சியத்துக்காக தான் அவர் தமிழக வெற்றி கழகத்தை கட்சியை அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த கட்சி எப்படி கொள்கை ரீதியா இருக்கக்கூடிய இந்த கட்சி கூட போட்டி போட முடியும்? கொள்கை ரீதியா கருத்துக்களை முன்வைக்க முடியும்?